நடிகை சாய் தன்ஷிகா அவர்கள் சமீபத்தில் இன்டர்வியூவில் விஷாலை பற்றி நிறையா விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது அவங்களுடைய ஃபோன் வால்பேப்பர் கூட விஷால் தான் இருக்காங்க. ஸோ அதை இன்டர்வியூவர் பார்த்துட்டாரு. பார்த்துட்டு கேட்கக்குள்ள விஷாலை பற்றி ஒரு சில விஷயங்களும் பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது எப்போ கல்யாணம் அப்படின்னு கேட்டதற்கு அவர் சொன்ன மாதிரி தான் நடிகர் சங்கம் கட்டடம் முடிஞ்சதுக்கப்புறமா கல்யாணம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. மேபி இந்த இயர் எண்டுக்குள்ளே இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது. ஸோ நெக்ஸ்ட்டு விஷால் எப்படி அப்படின்னு கேட்டதற்கு, அவர் எப்படின்னா ஒரு குழந்தைத்தனமான ஒரு நபர் தான். ரொம்பவே கிரவுண்ட் டு எர்த் பர்சன். அண்ட் அது மட்டும் இல்லை, வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா அவரே ஜாமான்லாம் விளக்குவார், டிஷ்ஷஸ்லாம் விளக்குவார். ஸோ அந்த அளவுக்கு அவருடைய அந்த வீட்டு சைடையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அவர் கிடைச்சது நான் ஒரு சேஃப் ஜோனாக நான் அவரை நான் பார்க்குறேன். அண்ட் அவர் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் நான் கொஞ்சம் காம் ஆயிருக்கேன். அண்ட் நான் 2 பேருமே ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறோம். அண்ட் எங்கள் 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஸோ லவ்வும் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருந்துச்சுனாலே அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபாரெவர் நல்லபடியாக வரும். ஸோ அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.